ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக்கு ரம்யா தான் இது எல்லாத்தையுமே பண்ணா. வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே காரணம் ரம்யா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம ரம்யாவை கைது செய்யறதுக்காக போலீஸையும் கூட்டிட்டு வந்தாரு. இதுக்கு ரம்யாவுடைய அப்பாவுமே பாத்தீங்கன்னா உடந்தையா இருக்கிறாரு. ரம்யாவுடைய அப்பாவை உயிர் பிழைக்க வச்சதே நம்ம கார்த்திக் தான். கரெக்டான டைமுக்கு அவங்க வீட்டுக்கு போறதுனால அவரையுமே காப்பாத்திடுறாரு. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ரம்யாவுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ என்னையவே கொல்ல துணிஞ்சிட்டா, சோ இதுக்கப்புறம் அவ என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கார்த்தியும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், இனிமே அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், அதனால கண்டிப்பா அவங்க இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸை கூட்டிட்டு மண்டபத்துக்கே வந்துடுறாருங்க. மண்டபத்துல பார்த்தா எல்லாருமே பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு அண்ட் ரமேஷ் தீபான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைமிங்ல நம்ம கார்த்திக் போலீஸோட உள்ள நின்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. எதுக்காக இப்ப போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம தீபா. ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை கூட்டிட்டு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, அதனாலதான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரம்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. கார்த்தி நம்மளதான் சொல்றானா, ஒருவேளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. தீபா, நான் நேர விஷயத்துக்கே வரேன். உங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் இந்த ரம்யா மட்டும்தான். உங்களுக்கு பால்ல பாய்சன் கலந்து கொடுத்தது, அதுக்கப்புறமேட்டு உங்களை அருவியில இருந்து தள்ளிவிட பார்த்தது, ரம்யா அவங்க அப்பாவே கொலை பண்றதுக்காக போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. ஆமா, இது எல்லாத்துக்குமே காரணம் ரம்யா தான். இங்கே அடுத்து இன்னொரு பிரச்சனையும் நடக்க போகுது, அதுக்கு காரணமும் ரம்யா தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கார்த்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேக்குறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தீபா என்ன பண்றாங்க அப்படின்னு போயிட்டு நேரா ரம்யா பார்த்து பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. இவ்வளோ பெரிய துரோகியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, உன்னை நான் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பார்த்து தீபா சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இவளை முதல்ல இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா இவளை நான் என் கையாலே கொண்டு போட்டுருவேன், இவளை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தீபா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் உடனே கார்த்திக் பாத்தீங்கன்னா ரம்யாவை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ரம்யாவை அரெஸ்ட் பண்ண ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திக் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா கண்டிப்பா நான் திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே தீபாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உன்னால முடிஞ்சா நீ திரும்பி வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பாத்தீங்கன்னா சொல்லிடுறாருங்க. ஸோ இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது இருக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பலைக்க நம்ம மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.